விமர்சனம் பண்ணக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணியில் அங்க வைப்பவர்கள். அவர்கள் எதுக்குத்தானே செய்வாங்க. அவர்களுக்கு ஒரு பயத்தை, ஒரு பீதியை முருக பக்தர்கள் மாநாடு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதற்கான மாற்று கருத்தை தான் விதைப்பார்கள் ஒழிய இது நல்ல மாநாடு என்று சொல்வார்களா? ஆகவே மக்களை பொறுத்த மட்டில், பொதுஜனங்களை பொறுத்த மட்டில் முருக பக்தருடைய மாநாடு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக மதுரையில் நடைபெற்ற ஒரு எழுச்சி மாநாடாகத்தான் கருத வேண்டும். அது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம். மக்கள் மனத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். அது பக்தியே இல்லாதவர்கள் கோயில் கட்டினா எப்படி இருக்கும்? பக்தியே இல்லாதவர்கள், ஆன்மீக வழிமுறை தெரியாதவர்கள், ஆன்மீக வழிபாடு நடத்தாதவர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக நிற்பதன் அடிப்படையில் அங்கே நடைபெற்ற ஒரு திருவிழாவை மாநாடு என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே மதுரையில் நடைபெற்றதுதான் உண்மையான முருக பக்தருடைய மாநாடு. கடவுளை நேசிப்பவர்கள், கடவுளை கும்பிடுபவர்கள், முருகனை வணங்குவர்கள் நடத்திய ஒரு மாநாடு, ஒரு வெற்றி மாநாடு. அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. தேச பக்தர்கள், தெய்வீக பக்தர்கள், தொண்டர்கள், கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பது பக்தி உள்ளவருடைய கடமை தானே. ஆன்மீக சம்பந்தமான ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அதற்கு ஆன்மீக பெரியவர்களை, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை, பவன் கல்யாண் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் ஆன்மீக நம்பிக்கையுள்ள, கடவுள் நம்பிக்கையுள்ளவர். அவை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு விஐபிகளை, ஒரு முதலமைச்சரை, ஒரு முன்னாள் முதலமைச்சரை, இந்நாள் முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை அழைக்கிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் வருகிறார்கள். அதில் அரசியலில் சூட்சமமான கருத்துக்கள் இருக்கும், சில உண்மையான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள். திமுக கட்சியோடு அவர் மனதளவில் உறவை முறித்து கொண்டார், பெயரளவில் உறவு வைத்திருக்கின்றார். இதுதான் உண்மை. அப்படி வருகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் கழக பொதுச்செயலாளர், அதிமுக பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியார் அதற்கான முடிவுகளை எடுப்பார். ஆனால் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி இது ஒரு வலுவான கூட்டணி. இதிலே மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறிதளவும் கிடையாது. நீங்கள் மதிமுக மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, வேல்முருகன் கட்சி, வாழ்வுரிமை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் வரைக்கும், தேசிய காங்கிரஸ் வரைக்கும் இன்னைக்கு திமுக தலைமை மீது, கட்சி மீது அதிருப்தியில் இருக்கின்றதற்கு அடையாளமாகத்தான் எங்களுக்கு அதிக சீட்டு வேண்டும், எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், பலனடைந்தீர்கள், பக்குவப்பட்டீர்கள், பலன்களை அனுபவித்து வருகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை, நீங்கள் சொன்ன கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த முறை நாங்கள் தேர்தலில் அதிக சீட்டுகளை கேட்போம், பெறுவோம் என்ற ஒரு கண்டிஷனை போடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பூகம்பம் எழுகிறது என்றுதானே அர்த்தம். ஆகவே திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு விட்டது, அங்கே பிரச்சனை உருவாகிவிட்டது. அந்த கூட்டணியும் உரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அதற்கான தருணம் இருக்கிறது. சமயம் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது மாற்றங்கள் வரும். அதற்காக நம்பியவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் அதிமுகவுக்கு கிடையாது. நம்பி ஆதரவு கொடுத்தவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு கிடையாது. ஆகவே வருகின்றவர்கள் எங்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம், எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அதை அதிமுகவுடைய தொண்டர்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். காலத்தின் சூழ்நிலை, திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள், திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக தலைமை ஏற்க வேண்டிய காலம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.